அருளாம். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் குலதேவதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானாலும் பாக்கியத்தில் அமர்ந்த புத பகவானாலும் எதிர்பார்த்த நன்மைகளை எதிர்பாராத லாபத்தோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 1ஆம் தேதி வரை, அதாவது 9/6/2024 முதல் 15/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி துளாராசி என்பதே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும், 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுபபார்வை பெற்ற செவ்வாய் பகவானும், அட்டமஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானும் அவரோடு 6ஆம் அதிபதி குரு பகவானும், லாபாதிபதி சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி புத பகவானும், விரயஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரபகவான் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். துளாராசி என்பதிலே பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை, வேதையும் இல்லை, அதனால் அருமையான வாரம். தனவாக்கு குடும்பத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்க்குற காரணத்தினால பணப்பொருளாதாரம் இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக இருக்கும். கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். எண்ணிய பணப்பொருளாதாரம் சிறப்பாக அமையும். வராக்கடன் வந்து சேரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். கடன், வட்டி கட்டுதல், இஎம்ஐ கட்டுதல் இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சரி செய்யப்படும். கொடுக்கல் வாங்கலில் நிலையான தன்மையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரை பொருளாதாரத்தில் இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தொழில் வியாபாரம். ஜீவனாதிபதியின் வருகையினால் உங்களுக்கு அது வர ஆட்சி பெறக்கூடிய காரணத்தினால், பாக்கியத்தில் வரக்கூடிய காரணத்தினால ஜீவன யோகங்கள் பல்கி பெருகும். எவ்வளோ தான் தொழில் ரீதியில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாக்கியத்திலும் 10லும் அமரக்கூடிய சந்திரபகவான் பலனை கொடுப்பார். லாபத்தில் வரும்போது தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுப்பார். விரயத்தில் வரும்போது புது புது முயற்சிகளை கொடுப்பார். அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரம்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு பயனாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு சற்று சிரமமான வாரம். என்ன, இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த வாரம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. கண்டிப்பும் கராருமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அதுலேயும் கொஞ்சம் சுணக்கங்கள் காட்டுறதுக்கோ அல்லது பிரச்சனை செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம், அல்லது தேவையில்லாத வேலைகளை இழுத்து போட்டுக்க வேண்டாம். அது ரொம்ப உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு உடல்நிலைகளையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் உடல்நிலை பிரச்சனைகள், மனநிலைகள் பிரச்சனைகள், வேலைப்பளு இதெல்லாம் ஒன்று சேரக்கிற காரணத்தினால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷனான வாரமாக தான் இருக்கும். பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த டென்ஷன் உங்களை பாடப்படுத்தும். அதனால் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க, நல்ல லாபங்கள் கிடைக்கும். அடுத்து சுப செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுபயோகங்கள் கிடைக்கும். ஏன்னா முகூர்த்த நாள் இந்த வாரத்தில் 3 முகூர்த்த நாள் வரக்கூடிய காரணத்தினால சுப செய்திகளும் சுபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் நன்மைகள் லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பாக்கியத்தோடு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் சொத்துக்கள் கிடைப்பதற்கு கூட சில நேரங்களில் வாய்ப்புகள் உண்டு. இவற்றெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விதம் தான் உங்களுக்கு இந்த வாரம் பலனை கொடுக்கும். அடுத்து மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய வகுப்புகள் துவங்க இருக்கின்றது. புதிதாக நீங்கள் சில வகுப்புகளுக்கு செல்ல இருக்கிறீர்கள். புதிய ஆசிரியர்களை சந்திப்பீர்கள். புதிய நண்பர்களை, மாணவர்களை சந்திப்பீர்கள். புதிய பள்ளிகளுக்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
புதுமையான இந்த வாரம் உங்களுக்கு புது வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. ஆசிரியர் மாணவர் உறவு, சக நண்பருடைய உறவு, மாணவர்களுடைய உறவு எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பலமான இந்த வாரத்தை மாணவர்கள் பயன்படுத்தி இனி வரும் காலகட்டங்களில் நல்லபடியாக படித்து முன்னேறி வருவதற்கான இனிய நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா கணவருடைய ஒவ்வொரு செய்கைகளுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இருக்கும். அந்யோன்ய பாவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவரும் மனைவியும் இணைந்து பல ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, சுற்றுலா ஸ்தலங்களுக்கோ அல்லது இதுக்கு வெளியே போகிறக்கோ வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளால் யோகமும், குழந்தைக்கு யோகமும், குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் பயனுள்ள வாரமாக இந்த வாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், ஆனால் ஒர்க்கு நிறைய கிடைக்கும். அழகுக்கலை, கட்டிடக்கலை சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, இந்த துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு புதுமையான பல முயற்சிகள் செய்யக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பலன் நிறைய கிடைக்கப்பெறுது. துளாராசி என்பதே இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அஷ்டமி திதியில் குறிப்பாக காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமி திதியில் வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள். சதுர்த்தியில் விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்கள். துளாராசி பெண்களுக்கு இந்த வாரத்தில் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கான வாய்ப்பும், அதே மாதிரி உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும், புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் அந்த சுப செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக துளாராசிக்கு இந்த வாரம் நல்ல வாரமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப குரு பகவான் சஷ்டாசகமாக இருப்பது ஒரு பிரச்சனைக்குரிய வாரமாக இருந்தாலுமே ஜீவனாதிபதியின் வருகை இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களுக்கு பலமான ஒரு லாபம். ஏன்னா தொழில் வியாபாரங்கள் நன்றாக நடந்தாலே பல விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே போல் பண பொருளாதாரம் நன்றாக இருந்தால் இன்னும் நல்ல யோகங்கள் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்திலே புத பகவான் அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் எட்டிலே அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். இதெல்லாம் ஒரு நல்ல பலம் கிடைக்கும், பயனும் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு ராசிநாதன். ஆனால் அவர் லாபாதிபதியோடு கூடும் பொழுது லாப பலன்களும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்குறப்ப இந்த வாரத்தில் நல்ல யோகங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எல்லாவற்றையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா சுபமுகூர்த்தங்கள் நிறையா வரனால இந்த சுபமுகூர்த்த காலகட்டங்களில் சுப செய்திகளை பேசுவதற்கும் சுபத்தன்மைகளை அடைவதற்கும் முதல் சொன்ன மாதிரி வீடு வண்டி வாகன சேர்க்கைகளுக்கு ஒரு பிளான் போடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காரணத்தினால இந்த பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் கரெக்டான முறையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் சரியான முறையில் அணுகுனீங்கன்னால் பொருளாதாரத்திலே மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த முதல் சொன்ன மாதிரி கல்வியை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு பலனும் பயனும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய காரணத்தினால யோகமான வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்க, சுபத்தன்மைகள் நிறைய கிடைக்கும். இந்த சுப செய்திகளோடு இனிய நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன்.